ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வந்து எங்கே போக போகிறோம்னா கொல்லங்குடி காளி கோவில் அங்கே தான் போக போகிறோம். இங்கே பாருங்கள் ஜெய் எப்படி உட்காந்துருக்கான்னு. முதல்ல வந்து எங்களுக்கு கோவிலுக்கு போகிற ஐடியாவே கிடையாது. இன்றைக்கி சடனாக ஃபங்க்ஷன் போயிட்டு வரும்போது திடீர்னு பிளான் பண்ணி கிளம்பியாச்சு. எத்தனையோ கோயிலுக்கு முன்னாடி பிளான் போடுவோம், ஆனால் கிளம்ப முடியாது. ஸோ எனக்கு சடன் பிளான் தான் எல்லாமே. ஸோ இப்போ வந்து கிளம்பியாச்சு. கோவிலுக்கு ரீச் ஆனதுக்கப்புறம் எங்கள் அம்மா நின்று திரும்பி பார்த்துச்சு, நான் வருவேன் நான் ஒரே வீடியோ எடுக்கிறதுலாம் நின்னேன். இதுக்கு முன்னாடி கோவிலுக்கு வரும்போது நிறைய கூட்டம் இருக்கும். ஏன்னா அந்த நாளில் போகிறது செவ்வாய்க்கிழமை, அந்த மாதிரி வெள்ளிக்கிழமை. ஸோ இன்றைக்கி வந்து திங்கக்கிழமை வந்ததுனால அந்தளவுக்கு ஒன்றும் கூட்டம்லாம் இல்லை, ஃப்ரீயாக இருந்துச்சு. ஆனால் என்ன கடை எதுவுமே இல்லை அங்கே. நான் கூட எங்கள் அம்மாவுக்கு செலவு வைக்கலான்னு நினச்சேன். எனக்கு பொம்மை வாங்கி கொடுமா, அது வாங்கி கொடு, இது வாங்கி கொடுன்னு சொல்லி கேட்கலான்னு நினச்சேன். எங்கள் அம்மா தப்பிச்சிச்சு. எங்கள் அம்மா ரெண்டு பார்த்துட்டு உள்ள கோயிலுக்குள்ளே போயிடுச்சு. போய் பார்த்தா ஆளை காணோம். டைரெக்டாக போய் சாமி பக்கத்தில் போய் நின்றுட்டாங்க சாமி கும்பிட. பாருங்க சாமி. இந்த இடத்துல தான் நின்று ஏற்கனவே குழந்தை இல்லை அப்படி சொல்லி வேண்டிக்க வந்திருந்தோம். இந்த இடத்துல தான் நின்று பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து குழந்தை பிறந்திருக்கனால காட்டுறதுக்காக வந்தோம். சாமிக்கிட்ட காட்டணும்ல. எழுந்திரிங்க. என்ன ஹாய் செல்ஃப்ல என்ன கோயிலுக்கு அனட்ட வருது? இவ்வளோ நேரம் பேசாமல் தானே இருந்த. இங்கே ஜெய் விளாண்டுட்டு இருக்கான். அங்கே எங்கள் அம்மா உட்காந்து தியானம் பண்ணிகிட்ருக்கு. நீங்கள் பார்த்தீங்களா? ஒரு வழியாக தியானம்லாம் முடிச்சு வெளியே வந்தாச்சு. சாமிலாம் கும்பிட்டுட்டு இந்த சைடு இருக்கிற கோவில் தான். அங்கே போய் நின்று சாமி கும்பிடும்போது ஜெய் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டான். அதோட ஐயர் தூக்கிட்டு போய் கருவறைக்கில் வச்சு நல்லா ஒரு பட்டை அடித்து விட்டு சாமி கழுத்தில் இருந்த மாலைலாம் எடுத்து ஜெய் மேலே போட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட தந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்தான். அதுக்கப்புறம் போய் சிவன் கோவிலுக்கு வந்திருக்கோம். போகும்போது இந்த கோவில் பார்த்துட்டே போனேன். அம்மா சொன்னிச்சு கண்டிப்பாக வரணும்னு. ஸோ ரிட்டன் வரும்போது சிவன் கோவிலுக்கும் போயிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்திருக்கோம். கோயிலுக்குள்ளே போனோன்னே என் சைடு மாடு கட்டி இருந்துச்சு. அங்கிட்டு பார்த்தா யானை நின்றுச்சு. இங்கே பாருங்க யானை. நான் பயந்துக்கிட்டு யானை கிட்ட கூட போகல. ஜெய்யும் அவங்க அப்பா வந்து போனாங்க. ஆசீர்வாதம் வாங்க கூட போக சொன்னாங்க. நான் பயந்துட்டு போக மாட்டேன்ட்டேன். என்னை விட என் பையன் தைரியசாலி தான், ஒத்துக்கிறேன். இங்கே பாருங்க. சரி, ஆசீர்வாதம் வாங்கியாச்சு. ஸோ அப்படியே உள்ளே போகிறோம். போயிட்டு அம்மா வந்து விளக்கு வாங்குறதுக்காக நின்றாங்க. ஸோ அப்படியே விளக்க வாங்கிட்டு முன்னாடி போய் ஏற்றிட்டோம். 2 பேருமே ஏற்றி நீங்கள் சைடில் போனால் ஒரு பெரிய சிவன். ஸோ நான் டேரெக்டாக அங்கே போய் கும்பிட ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் அம்மா திரும்பி வரும்போது தான் அந்த சிவனை கும்பிட்டாங்க. நான் போகும்போதே கும்பிட்டுட்டு ஒரு அட்டண்டன்ஸ் போட்டுட்டு தான் உள்ளே போனேன். உள்ளே போகும்போதே வரிசையாக சாமி இருந்துச்சு, நடராஜர் சிலைலாம் இருந்துச்சு. வந்து பார்த்து கும்பிட்டுட்டு உள்ளே போனால் அங்கே கதவு எல்லாமே அடைச்சிருந்துச்சு. எந்த கதவுமே திறந்தே இல்லை. இங்கே பாருங்கள், இதெல்லாம் பூட்டி தான் வச்சுருக்காங்க.
ஸோ அங்கே போய் பார்த்தா அங்கேயும் பூட்டி தான் இருந்துச்சு. சரின்னு சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வர நேரத்தில் ஐயர் வந்துட்டாங்க. அப்புறம் மறுபடியும் சாமி கும்பிட்டோம். ஸோ அப்போ தான் ஒரு சிறப்பான சம்பவம் நடந்து போச்சு. ஸோ நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு ஐயர் வந்து இங்கே வீடியோலாம் அலோட் கிடையாதுமா அப்படி சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் ஒழுங்காக வீடியோவே எடுக்கவே இல்லை. ஸோ அப்படியே எல்லா சாமியும் கும்பிட்டுட்டு வெளியில் வந்தால் ஒரு கடையில் டீ குடிக்க வந்தாச்சு. எனக்கு வந்து இந்த டீலாம் பிடிக்காது, அதனால் நான் ஒரு ஜூஸை போட்டுட்டு டீ குடிச்சிட்டு